பசுமை விவசாயம் சேனல் கொடுங்க. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணாயோட பண்ணைய தான் பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர்ல ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காரு. நெல்லு, வாழை, கரும்பு, தென்னை, அப்புறமா வந்து மரப்பயிர்கள் பண்றாரு. நிறைய ஊடுபயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவரு வாழைக்குன்னு தனியா ஒரு 4 ஏக்கர் ஒதுக்கி இருக்காருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, ஆழம் தெரியாம கால் ஓடக்கூடாது. ஆழம் தெரியாம கால் ஓட்ட கால் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? இவரே ஒரு தாட்டி மாட்டிக்கிட்டாராம். அது என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வாழையில எந்த ரகத்தை வந்து நம்ம சரியா பயிர் பண்ணோம்னா லட்ச பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாரு. உண்மையிலேயே இது வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஸ்கிப் ஆயிடுங்க. முழுக்க பாருங்க. அம் உங்களுக்கே தெரியும். எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? வாழை நான் இறங்கும்போதே கொஞ்சம் ஆழம் தெரியாமல் காலை விட்டான்ற மாதிரி ஒரு 8 ஏக்கர் வந்து நேந்திரன் கொண்டு வந்தேன். பொள்ளாச்சி போயிட்டு நேந்திரன் கன்று 8 ஏக்கர் போட்டேன். சரி, ஒரே ரகம் மட்டும் ஒரே ரகம். என்ன சொன்னாங்கன்னா, பொள்ளாச்சி நாங்கள் தானே கொண்டு வந்து சென்னைக்கு சப்ளை பண்ணுறோம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, கொண்டு போய் சப்ளை பண்ணுங்க அப்படின்னா. சரி, அந்த அளவுக்கு வெற்றி. அதில் நிறைய சிப்ஸ் போடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அது இல்லாமல் நம்ம சைடில் விட கேரளாக்காரன், அவங்க பக்கத்தில் தேனி பக்கத்தில் கேரளா வந்துடுது. அங்கே கேரளாக்காரன் ஜாஸ்தி நேந்திரன் யூஸ் பண்ணுறான், நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் பிரச்சனை பெருசாகி போச்சு. அது இல்லாமல் ஒரு காற்று ஒன்று அடித்து அந்த நேரம் மொத்தமே படுத்துடுச்சு. அது தாரோட படுத்துச்சு. எல்லாம் தார் போட்டுருந்தது. ஒரு 70% தார் இருந்துச்சு. அதனால் ரொம்ப வெக்ஸ் ஆகி நேந்திரன் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் போல் ஒரு 4 ஏக்கர் போல் ஏலக்கி இருக்குது. இப்போது ஏலக்கியில் ஒரு 50 சென்ட் மட்டும் கற்பூரம், மொந்தன், அதான் ஈரோடு மொந்தனம் காய் சமையலுக்கு, அப்படி அதை போட்டிருக்கேன். இதில் மேஜர் கிராப் வந்து 3.5 ஏக்கரு ஏலக்கி தான் ஜாஸ்தி போட்டுக்கிட்டு. 3.5 ஏக்கரு ஏலக்கி. ஏலக்கி மார்க்கெட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் கொடுத்துட்றேன். ஒரு 40லேருந்து 50 ரூபாய்க்கு எடுக்கிறோம். சில டைம் 40, சில டைமில் 50. அது பரவாயில்ல போல் இருக்குது. ஏலக்கியில் என்ன பிரச்சனைனா, பெருசாக தார் போடாது. பெருசானா ஒரு 15 கிலோ 20 கிலோ. இப்போ கற்பூரம்லாம் பார்த்தா 40 கிலோ 30 கிலோலாம் வரும். ஏலக்கி வந்து சைஸு சின்னது தான். பழத்தோட சைஸு சின்னது, தாரோட சைஸும் கம்மி. அதுக்கும் கெமிக்கல் ஜாஸ்தி கொடுக்கணும்னு எங்கள் திருச்சி வாழை ஆராய்ச்சியே கேட்டுட்டேன். ஒன்று லாரி கணக்கில் கொண்டு வந்து ரைஸ் மில்லோடைய சாம்பல் கொட்டுங்க. அது நாளாக தான் அந்த பொட்டாஷ் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருந்தா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் விலை ஓவர். மற்ற உரத்தை கம்பேர் பண்ணால் அது 10 பங்கு ஜம்ப் ஆகி போச்சு. இப்போ உதாரணத்துக்கு யூரியா வந்து ஒரு 150 ரூபா இருந்ததுன்னா இப்போ 250 தான். ஒரு 100 ரூபா தான் கூடியிருக்கு. 50% கூட கூடல. ஆனால் பொட்டாஷ் வந்து ஒரு 250 ரூபா இருந்தது, இப்போ 1700 ரூபா போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 பங்குலேருந்து 7 பங்கு கூடியிருக்கு பொட்டாஷோட ரேட்டு. அதனால் கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று ரேட்டு வேறு கூட. அதனால் பொட்டாஷை வந்து ஆர்கானிக் பொட்டாஷ் லிக்யூடு, அதை வந்து எருவில் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆலைக்கு கொடுக்குறேன். அது ஆர்கானிக் பொட்டாஷ் யார் கொடுக்குறது உங்களுக்கு? ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் டிப்போவில் கொடுக்குறாங்க. ஆர்கானிக் பொட்டாஷும் வருது, மணிச்சத்தை தான் பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்தை, இன்னொன்று ஆமாம் நைட்ரஜன் வந்து தழிச்சத்து. இது 3மே தராங்க. 3மே வந்து எருவில் கலக்கும் போது அது பல்கி பெருகும். பல்கி பெருகுன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் கலந்து வச்சு எரு வந்து ஒரு பதமான எருவாக இருக்கும். கட்டி முட்டி இல்லாமல், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, காஞ்சி போய் இருக்கக்கூடாது. சூடானா அந்த எரு சில இடத்துல பள்ளத்தில் கொட்டி வச்சுருப்பாங்க. அது மாட்டு சாணி வெட்டி எடுக்கும்போது கதன்னு ஆவி வரும். அந்த நேரத்தில் இந்த பாக்டீரியாக்கள், இது நுண்ணுயிர். ஏன்னா ஒரு 1/2 லிட்டரு பாட்டில் காமிக்கிறேங்க வாங்க. இதனோட முடி தான். இது வந்து சூடோமோனாஸு கவருங்க. சூடோமோனாஸ் வந்து நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வேர்கள் நிறைய பாட்டில் அவர் தான் பொறுக்கிட்டு போனார். இப்போ ஒரு கோணி நிறைய இந்த பிளாஸ்டிக் கேனில் எடுத்துகிட்டு போய் போட்டு வெங்காயம் வாங்கிட்டார் அவர். என்னென்னா தழைச்சத்து, பனிச்சத்து, சாம்பல் சத்து 3மே வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜன் ப்ளஸ் வந்து மண்ணில் கிடைக்காத, எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? எடுத்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் தண்ணி டைல்யூட் பண்ணணும். அந்த மாதிரி அது எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருக்கிறத வந்து இந்த நுண்ணுயிர் பாக்டீரியாக்கள் போய் அதை சாப்பிட வைக்கிறதுன்னு அதனுடைய வேலை. மண்ணில் கரையாதக்கூடிய, உதாரணத்துக்கு இப்போ ஜிங்க் இருக்குது, நீ டைரெக்டாக அப்ளை கூட பண்ணுற, அது எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா பிஹெச் அளவு கூட இருக்கும்போது கேல்கரி சாயில், அது எங்கள் மண் வந்து கேல்கரி சாயில், அதனால் அந்த பிரச்சனை வரும். ஏலக்கி வந்து இப்போது பரவாயில்ல, மற்ற மந்தன் நேந்திரனோட ஏலக்கி எனக்கு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இலை பறித்து கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். இலை வந்து ஒரு இலை அவங்களே பறிச்சுட்டாங்கன்னா 4 ரூபா, 3, நான் பறித்து கொடுத்தா 4. பறிக்கிற கூலி 1 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு இலைக்கு, ஒரு தலை இலை. காஞ்சிபுரத்தில் பார்த்தோன்னா ஒரு டைமு போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி கைக்கு தீக்கும் போது 10 ரூபான்னா, என்னடா அது ஒரு பண்டிலாக வச்சுருக்கானேன்னு பார்த்தேன். 3 இலை 10 ரூபான்னு சண்டைக்கு வந்துட்டான். எந்த ஊர்லையா நீ இருக்க 3 இலைங்க 10 ரூபாய்க்கு தராங்க, ஒரு இலை பீஸ் மட்டும் 10 ரூபானா.
அடாடா எனக்கு அந்த ரேட்டு கொடுத்தா நான் லட்சாதிபதி ஆகிடுவேன், இன்னும் ஒரு வருஷத்துல காரில் போவேன் ஜம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு இலைக்கு 3 ரூபா தராங்க, அது போதுமானதாக இருக்குது. இலைக்கு பொறுத்த வரைக்கும் பழமும் உண்டு, இலையும் உண்டு. இலையும் உண்டு. சரி, இப்போ உங்களுக்கு கோயம்பேடுல எதுவும் பிரச்சனை அப்படி நீங்க மார்க்கெட்டிங் என்ன பிரச்சனை இருக்கு கோயம்பேடு? கோயம்பேடில் வந்து நீங்கள் கொண்டு வாங்க, ரேட்டு அப்புறம் பார்த்து தரோம். நேந்திரன் போட்டேன்ல புதுசு, எனக்கு எங்கே மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி கோயம்பேடு கொண்டு போனால் அங்கே சிப்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் இருக்கும்ன்ற மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு போனேன். கொண்டு வாங்க, நான் ஃபோனில் கேட்டேன், கொண்டு வாங்கண்ணா. என்னுடைய சொந்த காரில் பொலிரோவில் ஏற்றிட்டு போனேன். நீங்கள் வச்சுட்டு போங்க, நீங்கள் மார்க்கெட். ஒரு தார் இல்லைங்க, அது இருக்கும், ஒரு 70 தார் 80 தார் இருக்கும். எங்கள் காரில் வச்சு எடுத்துட்டு சாம்பிள் வேறு, அவன் போகிறேன் ஒரு நடையா, நீ ஒரு சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போனால் நீ நல்ல பீஸ் ஒன்று மட்டும் சாம்பிள் கொண்டு வந்துட்டுன்னுவான். அதனால் வெட்டி கொண்டு போய் கொடுத்தேன். காசு இப்போ தரேன், நாளைக்கு தரேன், நீங்கள் போங்க, மார்க்கெட் என்ன வைக்கிறோம், இன்றைக்கி மார்க்கெட்டு கமிட்டி முடிஞ்சு போச்சு, மறுநாள் வாங்கன்றான். மறுநாள் கேட்டால் இன்னும் விற்கலன்றான். இப்படி சொல்லி கிள்ளி அந்த கடைசியில் அந்த பொலிரோ எடுத்துகிட்டு போன காசு ஒரு 2000 ரூபாய் செலவாச்சு, அந்த காசு தான் அமிச்சான். பெரிய ஏமாற்றம். இல்லை மார்க்கெட்டிங் வந்து புதுசாக வந்திருக்கான், நேந்திரம் எடுக்கிறது இல்லை, ஏமாத்தலான்றது. இப்போ அங்கே இப்போ பொள்ளாச்சியிலேருந்து நேந்திரம் எடுக்கிறாங்கன்னா அவர் கமிட்டி மாரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேயே ஏலம் விட்டு கொண்டு வராங்க, அங்கேயே பைசா கட்டிட்டு கொண்டு வரோம். இது புதுசான ஒரு மார்க்கெட் எனக்கு, அதனால் பெரிய தோல்வி. ரெண்டாவது புயல் வந்து தாக்கி மரம் விழுந்து போச்சு, அது ஒரு பெரிய மைனஸு. அதனால் நேந்திரன் பக்கமே நான் போகிறதில்ல. இப்போ வந்து ஃபுல்லாக உணவு தெரியும் தான் முழுக்க வச்சிருக்கிறது, ஏலைக்கு மொந்தன், இது 2 ரகம் தான் வச்சு கற்பூரம். சரி, இப்போ இந்த 3ல வந்து உங்களுக்கு எந்த ரகம் இது வந்து நல்லா இருக்குன்னு? நல்லா இருக்கு எனக்கு ஏலைக்கு, ஏன்னா மொந்தனும் கற்பூரமும் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் அந்த வேர் டிசீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில் கற்பூரத்தில். அது இல்லாமல் அந்த உணவு நியூட்ரியன்ஸ் ஏதோ பற்றாக்குறையினால கற்பூரம் வந்து காய்க்குது, அந்த காய் ஃபுல்லாக அப்படியே கருகி போகுது. ஆனால் ஏலைக்கில் அந்த பிரச்சனை வரல. கற்பூரத்தில் ஏதோ நியூட்ரியன்ட் பற்றாக்குறை ஏற்படுது. இன்னொன்று வந்து வேர் அழுகல் நோய் அது மாதிரி கொஞ்சம் வருது. அதுக்கு தான் இந்த சூடோமோனாஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க சூடோமோனாஸ் உயிரில் கட்டுப்பாடு காரணின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது கொலை நோய், தண்டல்கள் இவர் மற்றும் வேரல்கள் அப்படி வரப்போ இதை வந்து எருவில் கலந்து கொடுத்துட்டோம்னா கூட அந்த அசோஸ்பெரலும் பாஸ்போ சொல்கிறேன்ல, அதை அப்படி இது சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா இது பூராமே ஆர்கானிக். அது நீங்கள் வேறு கெமிக்கலாக கலந்து கொடுத்தீங்கன்னா மொத்தம் கொலாஸ்ட், எதுவுமே யூஸ் ஆகாது. நுண்ணுயிர்ன்றது ஒரு பாட்டில் இருக்குல்ல, ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் 1,00,000 பாக்டீரியாக்கள் இருக்கும். நுண்ணுயிர் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் எருவில் கலந்தப்போ இன்றைக்கி 1,00,000 பாக்டீரியா ஒன்று கொடுத்தாங்க, 1 லிட்டர் ஊற்றுறீங்க, ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுறீங்கன்னா அது 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அப்படி பல்கி பெருகிட்டே இருக்கும். அது திறந்து விட்டிங்கன்னா தான், அந்த பாட்டிலேருந்து திறந்து விட்டிங்கன்னா அப்படியே பெருகிடும். அதனால் நான் எப்பயுமே ஒரு வாரம் எருவில் கலந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் அப்படியே அள்ளி நிலத்துல போட்டுருது. இயற்கை உரம் இதுதான் மெயின். இப்போ நீங்கள் இயற்கை உரங்களையே தண்ணியில் விடுறது இல்லையா? எல்லாமே தனித்தனியாக விற்கிறீங்க, நேரம் செலவாகாது. நேரம் செலவாக தண்ணியில் கலந்து கொடுத்தா, அது ட்ரிப் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். ட்ரிப்பு போடலை. என்ன காரணம்? இல்லை, அது எனக்கு இன்னும் இந்த டிஞ்சி எடுத்து போடுறது, ஏற்கனவே பைப் லைன் இருக்குது. அதனால் காசு வைஸ்ட்டு கொஞ்சம் கூட குறைய ஆகுமான்றத ஒரு இதுதான் போடணும். மானியம் தராங்க. என்னென்னா பெரு விவசாயியில் வந்துடுறேன், அதனால் 75% ஆமாம். சிறு விவசாயிக்கு ஒன்று, பெரு விவசாயிக்கு ஒன்று. அந்த சிறு விவசாயி பெரு விவசாயின்னு பிரிச்சதுலாம் ஒரு காலத்தில் வந்து நஞ்சை புஞ்சைன்னு வச்சு பிரித்தாங்க. அது பெரிய இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய டிஃபால்ட்டு தான் சொல்லலாம். அதுக்கு முன்னே வந்து புஞ்சை ஜாஸ்தி இருந்தது. இப்போ எங்கள் ஏரியாவில் புஞ்சையில் ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டாங்க. சில அழைச்ச சென்னை, பூந்தமல்லி அப்படி எங்கே பார்த்தீங்கன்னாலும் இன்னும் தூரமாக கண்ணமங்கலம், ஆரணி, வேலூர் எல்லா இடத்துலையும் புஞ்சை வந்து ஒன்று குவாரி, கல்குவாரி, இல்லைன்னா மனை பிரிவு ஆகிட்டாங்க. இப்போ நஞ்சை மட்டும் தான் விவசாயத்தில் இருக்குது. அப்புறம் எதுக்கு இன்னும் நஞ்சை புஞ்சைன்னு பிரித்து வச்சுக்கிறாங்க தெரில. ஏன்னா 2 ஏக்கராக தான் சிறு விவசாயன்றான் நஞ்சை, ஏந்து ஃபுல்லாகவே நஞ்சை. அதில் கொஞ்சம் சிக்கல். இப்போ வந்து 5 ஏக்கர் வரைக்கும் புஞ்சையில் கொடுக்குறாங்களே, அதுமாதிரி நஞ்சையும் கொடுத்துடலாம். அதனால என்ன அவன் லட்சக்கணக்காக சம்பாரிச்சிட்டு போகிறான். இப்போ கொஞ்சம் மானியத்தை வாங்கி ஒரு 2 ஏக்கரை எக்ஸ்ட்ரா காமிச்சதுனால அவன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்காக அடிச்சுட்டு போகிறான். ஒன்றும் கிடையாது. இதை பிரிச்சுட்டு இன்னும் நஞ்சை புஞ்சைன்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம். சரி, நான் கேட்ட கேள்விக்கு வந்து வாழை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.